பெண்களின் ஆதரவு விஜய் தான் சொல்றாங்க. என்ன காரணம்? இப்போ வந்து அது இலவசம் இது இலவசம்ன்றாங்க. ரொம்ப விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. ஏழை மக்களுங்க எதுவுமே வாங்க முடியல. ஒரு ஆளுக்கு ஒரு அட்டைக்கு இவ்வளவு ரூபாய் வந்து கடை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கும் வரி வரும், போடாதவங்களுக்கும் வரி வரும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் வரி வரப்போகுது. 2026 விஜய் சிஎம் ஆயிடுவாருங்களா? ஆயிடுவாரு. நம்பிக்கை இருக்குது. இளைஞர் பட்டாளம் அவர் பின்னாடி இருக்குது. புதுசா வந்திருக்கிறாரு. மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வார். ஆனா விஜய் வந்து அப்படி விஜய் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கைது. விஜய் வந்தா அப்படியே மட்டமா ₹1 விஜய் வந்து வேலூர் போறாரு. அவருக்கு வர பெண்களுக்கு இருக்கும். சம்தியா இருக்கும் விஜய். வாங்க. ஜனம் நிறைய தான் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. இளைஞர் பட்டாளம் அவர் பின்னாடி இருக்குது. புதுசா வந்திருக்கிறாரு. மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வார். ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷம் அவர் வர்றது. நாங்க விஜய்க்கு தான். எங்க பிள்ளைலாம் விஜய்ல தான் நல்லா வேலை செய்யறா. ஊருக்குள்ள ஓட்டு கேட்கறோம். அவருக்கு தான் போட்டாகணும்னு. அவர் கண்டிப்பா வரணும். இப்போ அந்த வாய்ப்பு இருக்குது. மக்கள் கையில் இருக்குது. நல்லா தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக வராங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த வேலூர் மக்களின் ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான் வரும். விஜய்க்கு தான் வரும். வாங்க. மாறும். எப்படி சொல்றீங்க? எப்படி மாறும்னா இவங்கள விட நம்ம இன்னும் நல்லா செய்யலாம்னு செய்வோம். அப்படி அவர் எல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை ஒரு மதிக்கிறாரு. அதுதான் விஜய்க்கு தான். காரணம் என்ன? அவர் வந்து நல்லா செய்வாருன்ட்டு ஒரு இது இருக்கு, நம்பிக்கை இருக்கு. விஜய் யாருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது சார். விஜய்க்கும் தான் இருப்பாங்க. நம்ம எப்படின்னா யாருக்கும் சொல்ல முடியாதுல்ல. மக்களை பத்தி நம்ம வந்து சொல்ல முடியாது. விஜய் வந்த மகிழ்ச்சி தான். விஜய் வந்தாருன்னா 2026 விஜய் சிஎம் ஆயிடுவாருங்களா? அவர் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர்னு ஆயிடுவாரு. எப்படி சொல்றீங்க? அது மக்கள் கையில் தான் இருக்குது. நம்ம ஒரு ஆள் கையில் இல்லை. மக்கள் மனசு வச்சாக்க வர வைக்கலாம். விஜய்க்கு வருவாங்க. விஜய்க்கா? விஜய் வந்து நல்லா செய்வாரா? நல்லா செய்வாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ கலைஞர் எடுத்துக்கோ. 1961 சிஎம் ஆனாரு. எப்போ 1961 சிஎம் ஆனார். அது இப்போ இருக்கு. நான் 2 வருஷம் விட்டு பிறந்தேன், 3 வருஷம் விட்டு பிறந்தேன். பார்த்து அழுத்து போச்சு. என்ன அவங்க முன்னால செஞ்சதே தான் செய்யறாங்க. ஒன்றும் எக்ஸ்ட்ரா செய்யலை. அதுவும் சம்பளக்காருக்கும் இந்த ஏழை மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க. என்ன அந்த இது ஒன்றுமெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் வந்தா நடிகர்னு சொல்லலாம். ஆனால் விஜய் வந்தா வயசு இருக்குது. நல்லா மக்களுக்கு ஒழிப்பாரு. ஒரு நம்பிக்கை இருக்குது. வருவாரு. அது வந்து மக்கள் கையில தான் இருக்குது. இதுவரை இந்த வேலூர் வந்து திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்க. வர சட்டமன்ற தேர்தலில் யாருடைய கோட்டையாக மாறும்? விஜய் தான் சார் வரணும். வந்துருவார். விஜய் வந்துருவார். வாங்க. இதுவரை விஜய் ஒரு தேர்தல் கூட சந்திக்கல. தோத்துந்தாங்கிறாரு. இப்பதானே அரசியலுக்கு வந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் தானே ரஜினியே வரேன்ட்டு வரல. விஜய் வர்றாரு வந்துட்டாரு. வந்துருவார் விஜய். விஜய் கோட்டையை மாறும். விஜய் கோட்டையாக மாறுமா? எப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கல. எப்படி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஜெயிப்பாரு. நல்லா செய்வாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. வந்து எப்படின்னா அவர் கொஞ்சம் இந்த கரூர்ல கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாருல்ல, மக்களை கொஞ்சம் இறந்துட்டாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுதான். அது இல்லாம இந்த டிவி கட்சி பார்த்து எல்லாரும் தற்கூறின்றாங்க. சும்மா அது. சரி. அப்ப உங்க ஓட்டு யாருக்கு? விஜய். விஜய் தானா? ஆமா. விஜய் வந்தா மக்கள் நல்லா செய்வாருங்களா? நல்லா செய்வாரு. ஒரு நம்பிக்கை தான். இந்த திமுக அரசு வந்து பெண்களுக்கு இலவசம் தராங்க, அந்த உதவித்தொகைலாம் தராங்க, கொடுத்தாலும். ஆனா பெண்கள் ஆதரவு விஜய் தான் அதிகமா இருக்கு. என்ன காரணம்? இவர் வந்து செய்ய மாட்டாரா? செய்வாரு. இவரும் செய்வாரு. அவங்க சொல்றாங்க. அவங்க ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்யறாங்க. விஜய் வந்து ஒரு படி அதிகமா நல்லா தான் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனா இந்த திமுக அரசு வந்து பெண்களுக்கு எவ்வளவு பண்ணாலும் ஆனா இந்த பெண்கள் ஆதரவு விஜய்க்கு தான் அதிகமா இருக்கு. என்ன காரணம்? அப்படிதான் இருப்பாங்க. ஆனாலும் இவரு வருவார். இவர் பத்தி ரசிகர் வந்து நிறைய இருக்கிறாங்க. இளைஞர் பசங்க நல்லா நிறைய இருக்கிறாங்க. விஜய். ஆமா. விஜய் தான் வேணும். விஜய் தான் வேணும். இலவசம் வேணாம். இலவசம் வேணாம். விஜய் தான் வேணும். இலவசம் வேணாம். விஜய் தான் வேணும். விஜய் தான் வேணும். ஏன்னு கேள, விஜய் வந்தா மக்களுக்கு நல்லா ஒழிக்குவாரு. நம்பிக்கை இருக்குது. அப்ப அதிமுக திமுக மக்கள் நல்லா செய்யலையா? நல்லா செஞ்சாங்க. ஏன் அவங்களே தான் செய்யணுமா? புதுசா ஒரு மனுஷர் உருவாக கூடாதா? புதுசா ஒரு மனுஷர் பேரும் புகழ் சம்பாதிக்க கூடாதா? பேரும் புகழ் அவங்க பெருக்க கூடாதா? இவங்களே தான் காலமெல்லாம் 100 ஆண்டு காலமா இவங்களே வருஷம் கணக்குல 5 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க, 5 வருஷத்துக்கு முறை இவங்க. புதுசா யாரோ ஒருத்தர் வரட்டுமே சிஎம்மா வந்து அவங்களும் அனுபவிக்கட்டுமே, மக்களுக்கு ஒழிக்கட்டுமே.
அப்ப குடும்ப ஆட்சி வேணாம் உங்களுக்கு? எல்லாம் வரும். இதோட என் மடங்கா செய்வா விஜய். இப்போ இவங்க செஞ்சுக்கிறத விட கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன், இவங்க செய்யாதெல்லாம் விஜய் செய்வா அப்படி. ஏன்னா செஞ்சுட்டு தான் செய்யறாங்கன்னு சொல்லக்கூடாது. விஜய் வந்து எக்ஸ்ட்ரா செய்யறாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி செய்வா அப்படி. இப்போ இவரை பார்த்து இவரை நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் விரும்புறாங்க, அதை எதிர்பார்க்கறாங்க. ஒரு முறை பார்க்கலாம். ஆனா இந்த திமுக அரசு வந்து பெண்களுக்கு மாசம் மாசம் ஊக்கத்தொகை தராங்க, அப்புறம் இந்த கோடைக்கால் நிதின்னு சொல்றாங்க, கொடுத்தாங்க, இலவச பேருந்து கொடுக்குறாங்க, இவ்வளவு கொடுத்து ஆனா பெண்களின் ஆதரவு விஜய் தான் சொல்றாங்க. என்ன காரணம்? இப்போ வந்து அது இலவசம் இது இலவசம்ன்றாங்க. ரொம்ப விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. ஏழை மக்களுங்க எதுவுமே வாங்க முடியல. இலவசம் எல்லாருக்கும் போய் சேரல. ஓஏபி நம்பி சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இல்ல இந்த காசுன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல முடியாது மக்கள் கருத்து. இப்போ ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணது வேற, இப்போ வேற. இப்போ புதுசா ஆட்சி வந்து நல்ல நல்ல திட்டம்லாம் கொண்டு வராங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ நல்ல திட்டம் 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. அது நம்ம தலைமையில தானே வரப்போகுது. அந்த காசெல்லாம் மறுபடியும் நமக்கு எல்லா விலைவாசியும் ஏறப்போகுது. ஆட்சி வந்துடும், மீண்டும் அவங்க ஆட்சி வந்தா மறுபடியும் எல்லாத்தையும் ஏற்ற போறாங்க. அதனால மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க, யாருக்கு ஓட்டு போடணுன்றதை மக்கள் முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம சில பெண்கள் என்ன சொல்றாங்க, எங்க காசு வாங்கி எங்களுக்கா கொடுக்குறீங்க, ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, விஜய் தான் ஓட்டு போடுவோன்றாங்க. கரெக்ட் தான், அது தப்பு இல்லையே. நம்ம காசு வாங்கினா நமக்கு தராங்க, நம்ம மேலதான் எல்லாருக்கும் வரி வரப்போகுது. ஓட்டு போட்ட மக்களுக்கும் வரி வரும், போடாதவங்களுக்கும் வரி வரும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் வரி வரப்போகுது. அது இல்லாம பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு அட்டைக்கு இத்தனை பேருன்னு சொல்லிட்டு இவ்வளோ ரூபாய் வந்து கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் மனதில் அதான் ஒரு பெரிய ஒரு பாதிப்பா இருக்கு. ஏன் இவ்வளோ கடன் நம்மளால வந்துருமான்னா வந்துட்டு தான் இருக்கு. எல்லாம் மளிகை பொருள், பொருளாதார அத்தியாவசிய பொருள் எல்லாம் ரேட் ஏறிடுச்சு. அதனால அரசாங்கம் அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். இப்போதைக்கு இந்த வேலூர் மாவட்டம் திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்க. கோட்டை தான் சட்டமன்ற தேர்தலில் யாரோட கோட்டையாக? அதுதான் மறுபடியும் அந்த இதே நிலைமை, இதே சலுகைகள் இதே மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க வருவாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இன்னும் கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் குறைச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, அப்படிலாம் சொல்ல முடியாது. மக்கள் யாரை விரும்புறாங்கன்றது ஓட்டு போடுற அன்னைக்கு தான் தெரியும். உள்ள போயிட்டு கூட மாறலாம்ல. இப்போ புதுசா வந்திருக்கிறாங்க நிறைய பேர், யாருக்கு வேணாலும் வாய்ப்பு தரலாம்ல மக்கள் செய்யறாங்க. அது வந்து விஜய் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாரு, அவர் மக்களால நிறைய இருக்காங்க. இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து, அப்புறம் மாசம் மாசம் ஊக்கத்தொகை, அப்போ இப்போ இந்த கோடைக்கால ஊக்கத்தொகை சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் போட்டாங்க. இவ்வளவு போட்டாலும் அது வந்துட்டு எதுனா வந்துட்டு அவரு கொடுக்குறாருன்ட்டு இவங்க இப்போ நம்ம காசு கொடுத்தா வந்து நம்மளுக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க, அவரு ஒரு இது பண்றாரு. மேலகிரம் தான் தெரியும். நீங்க சொல்லி நாங்க சொல்ல மேலகிரம் முடிவு பண்ணல, நம்ம இல்ல இல்லையே. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து மக்கள் தானே, நம்ம தான் இருக்கு. நம்ம எப்பவுமே சரி ஒரே ஒரு கட்சி நம்மளது ரெட்டையால் தான். அப்போ திமுக அதிமுக மக்களுக்கு நல்லா செய்யலையா? செஞ்சாங்க, செய்யல. அவங்க வந்து செய்யலன்னு சொல்ல முடியாது, செஞ்சாங்க தான். இவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்களும் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஏன் தெரியுமா, முன்னால ஏற்கனவே உங்களோட அனுபவமெல்லாம் பார்த்தாச்சு இல்ல. புதுசா வர்றவங்க அவங்கள விட நல்லா பார்க்கலாம், மக்களை அவங்களுக்காக ஒழிக்கலாம் அப்படின்னு முயற்சியில் வருவாங்க. 4 வருஷமா அந்த கோடைக்கால ஊக்கத்தொகை தரல பெண்களுக்கு, ஆனா இப்ப மட்டும் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் வருது இல்ல, ஓட்டு போடணும்ல, மக்களுக்கு கவர் பண்றது, கவர்ச்சியான திட்டங்கள் அறிவிக்கிறது, அது மக்கள் மனமாற்றம் ஏற்பட்டு சிலர் ஓட்டு போட்டுருவாங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அப்போ 2026ல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? கண்டிப்பா வந்து மக்கள் விரும்பிய ஆட்சி அமையும். மக்கள் விரும்பிய ஆட்சி அமையும், அது மக்கள் கையில தான் இருக்கு. அப்போ ஆண்ட கட்சிகள்லாம் அதுக்கப்புறம் திரும்ப வர மாட்டாங்க. ஆண்ட கட்சி, ஆள போற கட்சி எல்லாம் மக்களின் மனநிலை பொறுத்துதான் நடக்கும். ஒரு முறை பார்க்கலாம் இவரே அப்படின்னு என் கருத்து. ஒரு முறை பார்க்கலாம், வேலூருக்கு வர்றாங்கன்னு சொல்லிக்கினாங்க, டிவியில பார்த்தேன், நல்லா இருக்கு, அங்க பார்க்கணும் அப்படின்னு என் கருத்து. விலைவாசி எல்லாம் ஏற்றுறாங்க, அது இப்பெல்லாம் திட்டம் போட்டு ஏற்றுறாங்க, விலைவாசி குறைக்க சொல்லு. ஆனால் விஜய் வந்து அப்படி விஜய் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கைது. விஜய் வந்தால் அப்படியே மட்டமாக லெவல் பண்ணிடுவாங்க. அப்போ 1 ரூபாய் 5 பார், என் வயசுலலாம் 1 ரூபாய். விஜய் பாட்டு என்ன ஒன்று பாடுங்க. விஜய் பாட்டாவெல்லாம் தெரியல, எம்ஜிஆர் பாட்டா. ஓடி ஓடி ஒழிக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பு நாள் வளர்க்கணும். அந்த மாதிரி விஜய் வந்து மக்களுக்காக ஒழிக்குவாரு.